இங்க உபநிஷதமோ வேதமோ உன்னை இறைவன் பத்தி யோசிக்க சொல்லல. அவதூத கீதாவும் தத்தேத்ரியாவும் இல்ல விவேகானந்தரும் ரமணரும் இறைவனை பத்தி யோசின்னு சொல்லல. இந்த நாடு மட்டும்தான் உனக்கு அதை செஞ்சது. நீ இறைவன் மாதிரியே யோசிச்சு, அவ்வளவுதான் வாழ்க்கை. குரானா குரான் தெரியும், ஜோராவா ஜோரா தெரியும், பைபிளா பைபிள் தெரியும், 108 1008 உபநிஷதே தெரியும் உனக்கு. ஆதிசங்கர் எழுதுந்தா தெரியும், வேமண்ணா பிரம்மேந்திரா எல்லாரையும் தெரியும், அகஸ்தியர் கிருஷ்ணர் எல்லாரையும் தெரியும். ஆனா உன்கிட்ட நான் இருக்குன்னு தெரியுமா? வித் கமிட்மெண்ட் nothing can attack you, but without commitment even though you're a good person you are disturbed and distracted by everything. அப்படி வெச்சுக்கோங்க. நான் attack என்ற word யூஸ் பண்ணல. but without commitment you are at least what? disturbed and distracted, but with commitment you are disturbed by nothing. சிலர்லாம் பார்த்துருக்கேம்மா, பொண்டாட்டி ஜாதகம் சரியில்லையா, அதனால பிசினஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சா, இல்ல ஒரு பில்கேட்ஸ் புரியுதுங்களா? நீ தோத்துறன்னு சொல்ல ஒத்துக்கிறேன். இன்னொரு பொண்ணை எப்படி நீ குறை சொல்வ? ரெஸ்பெக்ட் யுவர் ஃபேமிலி when you grow, then that growth will be a prosperity. When you are not respecting the family while you are growing, that very growth will be your adversity. Mark my word. God says only one thing. நீ பயத்தோட தான்டா இருப்ப. அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? ஆனா நான் இருக்கும்போது நீ பயம் இல்லாம இருப்ப. சோ நான் உன்னை பயம் இல்லாம இருக்கிறத என்கிட்ட வர வைக்கல. நான் அங்கதான் உனக்கு மிராக்கிளே வச்சிருக்கேன். உன் அற்புதமே அங்கதான் இருக்கு. இனிமே பயத்தை பார்த்து பயப்படாத. இறைவன் கிட்ட இல்லனா கண்டிப்பா கஷ்டப்பட்டுருவேன் பயத்தோட இறைவன் கிட்ட இரு. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. திருவள்ளுவர் அப்பா சல்யூட் அடிக்கணும். அதுல 3 மீனிங் இருக்கு. அஞ்சுவது அஞ்சல், அறிவார் தொழிலா. சிம்பிளா சொல்லணும்னா கடவுளுக்கு ரோல்ஸ் ராய்ஸே ரோஸ் மில்க் மாதிரி தான். நீதான் உனக்கு தான் பெருசு, ஆனா அவருக்கு என்ன ரோல்ஸ் ராய்ஸே? நீ கேட்கிறதே ரோஸ் மில்க் தானே. பக்திக்கு அர்த்தமே என்னோடு இருக்கும் இறைவனுக்கு நிகரான சக்தி இல்லை என்று உணர்வதே பக்தியின் முதல் படி. சார் நான் அவருக்கு பூஜை பண்ணுவேன் சார், ஹோமம் பண்ணுவேன் சார், ஆனா ஒரு பிரச்சனை தான் பயந்துருவேன் சார். அப்புறம் ஏன்டா நான் இருக்கேன் நம்பினேன் எனக்காக? when you blame something for your suffering you blame, I accept. சார் நேரம் சரியில்லை சார். சிலர்லாம் பார்த்துருக்கேம்மா, பொண்டாட்டி ஜாதகம் சரியில்லையா, அதனால பிசினஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சா, இல்ல ஒரு பில்கேட்ஸ் புரியுதுங்களா? நீ தோத்துறன்னு சொல்ல ஒத்துக்கிறேன். இன்னொரு பொண்ணை எப்படி நீ குறை சொல்வ? சொல்லு. இதெல்லாம் புரியுமா தெரியல. எப்படி எப்படி கனெக்ட் வித் மீ? இதெல்லாம் உங்க தப்பா? இல்ல, இது சொல்லித்தர ஆள் இல்ல. நீ கடவுளை நம்புற, நம்பு. இஸ் நாட் பவர், இஸ் சிஸ்டம், இஸ் எக்ஸிஸ்டிங் காட்லினஸ். யூ ஆர் பிலீவிங் இன் காட், அக்செப்ட் காட்லினஸ். யாருக்கெல்லாம் புரியுது? ஆஹா, நான் இறைவனை நம்பும் போது இறைவன் சொல்றான் எல்லாத்தையும் மறந்துரு, எல்லாத்தையும் மறந்துரு. நான் சரித்திரமும் கிடையாதுடா, சமுத்திரம். நீ என் சரித்திரத்தை பேசி கிழிச்சதெல்லாம் போதும். குரானா குரான் தெரியும், ஜோராவா ஜோரா தெரியும், பைபிளா பைபிள் தெரியும், 108 1008 உபநிஷதே தெரியும் உனக்கு. ஆதிசங்கர் எழுதுந்தா தெரியும், வேமண்ணா பிரம்மேந்திரா எல்லாரையும் தெரியும், அகஸ்தியர் கிருஷ்ணர் எல்லாரையும் தெரியும். ஆனா உன்கிட்ட நான் இருக்குன்னு தெரியுமா? சொல்லு. அது எப்படி தெரியும்? என்னன்னோ கேட்கிற, எனக்கு இது வேணும் அது வேணும், இவன் கிட்ட இருந்து காப்பாத்து அவன் கிட்ட இருந்து காப்பாத்துன்னு. ஒரே வாட்டி நீ வேணும்னு சொன்னா நீ வேண்டாததும் உனக்கு வேண்டியபடி கிட்டுன்றார். அவ்வளவுதான் சுச்சம். ஏன்னா நீ கேட்கிற பாரு என்கிட்ட. உங்களுக்கு ரொம்ப ரைமிங்கா சொல்லணும்னா நீ என்னன்னா பண்ணு, என்கிட்ட வரும்போது ஒன்னு புரிஞ்சுன்னு வா. நீ எங்க தெரியுமா மிஸ் பண்ற? நல்லா தான் வேண்ட, நல்லா தான் நம்புற, ஆனா நடக்குமான்னு நீ கேட்க சந்தேகம் வரும்போது அங்க ஒரு தப்பு நடந்திருக்கு. உன்னுடைய பிரார்த்தனையை நான் ஏத்துப்பனா நீ சந்தேகப்பட்டிருக்க. உன்னை இந்த உலகமே நிராகரிச்சாலும் நீ கமிட்மெண்டோட என்கிட்ட வரும்போது நான் உன்னை ஏத்துப்பேன். நான் எவனையுமே நான் இருக்கிற இடத்துக்கு வர வச்சு பவர்ஃபுல் ஆக்கல. என்கிட்ட வரவங்களெல்லாம் எந்த இடத்துக்கு போனாலும் பவர்ஃபுல்லா வச்சுக்கிறேன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். 200%. அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? எனக்கு ஒன்று தெரியும். உன்னுடைய ப்ரேயர் வித் கமிட்மெண்ட் இருந்தா, ஐயா எனக்கு இதுதான் வேணும், இதுக்கு தான் நான் இருக்க போறேன், கமிட்மெண்ட்டோட நீங்க என்டர் ஆனீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். ஐயா எனக்கு ஏன் கமிட்மெண்ட் வேணும்? இந்த சிம்பிள் ஃபார்முலா புரிஞ்சுக்கோங்க. வித் கமிட்மெண்ட் நத்திங் கேன் அட்டாக் யூ.
But without commitment, even though you're a good person, you are disturbed and distracted by everything. அப்படி வச்சுக்கோங்க, நான் அட்டாக்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணல. But without commitment, you are at least what? Disturbed and distracted. But with commitment, you are disturbed by nothing. எனக்காக நம்ப, யாருக்கெல்லாம் புரியுது? அப்போ அந்த கமிட்மெண்ட்டில் முதல் கமிட்மெண்ட் மனசில் வரட்டும். நான் வேணுனது உண்மை, கடவுளை நம்பினது உண்மை அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அவன் சொன்னதை மறந்துட்டேன். என்ன வேண்டும் போது என் பிரார்த்தனையை இறைவன் ஏற்றுக்கிட்டான்னு நம்பணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க குழந்தைங்களா. குருஜி பிரார்த்தனைக்கு என்ன பண்ணணும்? ஏதாவது பலி கொடுக்கணுமா? இல்லை, அதெல்லாம் உங்களோட முட்டாள்தனம். நீ கமிட்மெண்ட்டோட நீ அவன் வேணா உன் பிரார்த்தனை அவன் நிராகரிக்க வாய்ப்பே கிடையாது. ஐயா எனக்கு அவர் செஞ்சு கொடுப்பாரா? ஐயோ, அவர் ஏற்றுக்கிட்டாருன்னு சொன்னாலே செஞ்சு கொடுப்பாருன்னு அர்த்தம். ஏன்னா உனக்கே நடக்காதுன்னு தோணும் போது இதை மட்டும் நீ சொல்லணும். ஐயோ, என் பிரார்த்தனையை இந்த உலகமே என்னை நிராகரிச்சாலும் என் பிரார்த்தனை யார் நிராகரிக்கல? இறைவன் நிராகரிக்கல. ஸோ உனக்கே நடக்காதுன்னு தோணா கூட அவர் ஏற்றுக்கிட்ட பிரார்த்தனை உனக்கு கன்ஃபார்மா நடந்தே தீரும். அப்படி பிரார்த்தனை யார்கிட்ட வைக்க போற? செயல் நீ தான் செய்ய போற கண்ணு. நீ கேட்கறது என்ன தெரியுமா? குருஜி அப்போ அவர்கிட்ட எவ்வளோ கேட்கலாம்? எவ்வளோனா கேட்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா கடவுளுக்கு ரோல்ஸ் ராய்ஸே ரோஸ் மில்க் மாதிரி தான். நீ தான், உனக்கு தான் பெருசு. ஆனால் அவருக்கு என்ன? ரோல்ஸ் ராய்ஸு. நீ கேட்கறதே ரோஸ் மில்க் தானே. நீ அவ்வளோ ஜுஜுபி ஸ்டஃப் நீ கேட்கறது சின்ன விஷயம். உன் மண்டையில் கொம்பு முளைச்சிரும். குருஜி நான் கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி காட்டுறேன், அங்கேயே காலி டண்டனக்கா. குருஜி நான் இந்த விஷயத்தை ஆசைப்படுறேன், அதனால் நான் அனுபவித்து உயர்ந்து காட்ட போகிறேன். சூப்பர். அதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் தேவை, அதுக்கு ஒரு டீம் தேவை, அதுக்கு ஒரு செட்டப் தேவை. அதெல்லாம் தானாக வரும். சிலர்லாம் நான் தான் செஞ்சேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. Respect your family when you grow. Then that growth will be a prosperity. When you are not respecting the family while you are growing, that very growth will be your adversity. Mark my word. Because God says only one thing. நீ பயத்தோட தாண்டா இருப்ப, அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? ஆனால் நான் இருக்கும்போது நீ பயம் இல்லாமல் இருப்ப. ஸோ நான் உன்னை பயம் இல்லாமல் இருக்கிறத என்கிட்ட வர வைக்கல, நான் அங்கே தான் உனக்கு மிராக்கிளே வச்சிருக்கேன். உன் அற்புதமே அங்கே தான் இருக்கு, உன் அற்புதமே அங்கே தான் இருக்கு. அப்படியா குருஜி? என்ன சிம்பிள், இந்த சூச்சத்தோடு போகணும். The miracle you are expecting, listen carefully, the miracle that you are expecting, the miracle that you are waiting is immediately available. ஆனால் எங்கே தெரியுமா இருக்கு? It is hidden in the fear which you are currently avoiding in life. The very miracle that you want in life is immediately available. ஆனால் எங்கே தெரியுமா இருக்கு? Which is hidden in the fear which you are currently, or hidden in the life which you are avoiding because of fear. இப்போ பயம் இருக்குன்னு சொல்லிடு, அவன் இருக்கிறதால பயம் இல்லைன்னு சொல்லிடு. அவன் தான் கேட்கணும், என்னை சார்ந்தவன் என்னோடு இருக்கும் வரை அதில் துரோகம் உண்டோன்னு கேட்குறான். நீங்கள் ஒரு கம்பெனி ரெப்ரசென்ட் பண்ணுறீங்கம்மா, ஒரு ஐடி கார்டு போட்டிருக்கீங்க. ஓகே, இப்போ அந்த ஐடி கார்டு போட்டிங்கன்னா அந்த நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுற கம்பெனி வில் டேக் கேர் ஆஃப் என்ன அர்த்தம்? யாருக்காவது புரியுதா நான் பேசுறது? நீ இந்துனா ஒரு கம்பெனி ரெப்ரசென்ட் பண்ணுற, கிறிஸ்டினா ஒரு கம்பெனி ரெப்ரசென்ட் பண்ணுற, முஸ்லீம்னா ஒரு கம்பெனி ரெப்ரசென்ட் பண்ணுற. ரெப்ரசென்ட் பண்ணிட்ட, ஏண்டா நீ ரெப்ரசென்ட் பண்ணுறதை யாரை தெரியுமா? கடவுளடா. என் கம்பெனியை சேர்ந்தவன் கஷ்டப்படுறான் என்ன தெரியுமா காரணம்? என் கம்பெனியில் நீ இல்லைன்னு அர்த்தம். சும்மா சுற்றினு இருக்கு. ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்யறேன் சார், அந்த ஃபேக்ட்ரியில் நான் மெம்பர் இருந்தால் என்ன பண்ணுவான்? எல்லாருக்கும் சாப்பாடு போடுறான், பக்கத்து ஃபேக்ட்ரியில் சாப்பாடு போடல, அது உங்கள் பிரச்சனையா? அப்போ when you identify yourself with the company, you get the benefit of that company. ஆமாவா இல்லையா? இங்கே எல்லா கம்பெனியும் சொன்னது ஒன்று தான், ப்ளீஸ் God is always accompanying you. அவ்வளோதான் மேட்டர். அப்படி நம்பலையா? நீ அந்த கம்பெனி மெம்பர் இல்லை. இல்லை சார் நான் அந்த கம்பெனி தான் சார். அப்போ மூடின்னு நம்பு, மூடின்னு நம்பு. அதனால் விளையாட்டாக இருக்கலாம், சொல்ல வந்த விஷயம் இவ்வளோதான். ஈசா நான் உன்னோடு இருப்பதை நான் அறியும் வரை we are done. நீ வெளியே போகும்போது நிம்மதியாக போகணும். உங்கள் அம்மா அப்பா எல்லாரும் பணக்காரா இருக்காங்களா? சந்தோஷப்படு. பணக்காரா இல்லையா? வருத்தப்படாத, மாறப்போகுதுன்னு சந்தோஷமா போ. ஏன் குருஜி நான் பயப்படுறேன்?
நான் கஷ்டப்பட்டுணும்னு பயப்படுறேன், அதனால கஷ்டப்படாம இருக்க இறைவன் கிட்ட இருக்கேன். இனிமே பயத்தை பார்த்து பயப்படாத, இறைவன் கிட்ட இல்லைன்னா கண்டிப்பா கஷ்டப்பட்டுருவேன் பயத்தோட இறைவன் கிட்ட இரு. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. முட்டாள் ராணி, பயப்பட வேண்டியதுக்கு பயப்படு, நாளைக்கு எதிர்காலம் பயப்படு. நான் இறைவன் கிட்ட இருந்தா இந்த உலகத்தில் என்ன நடக்கலாம், என் குடும்பத்துக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காக அவனுக்கு பயப்படு. எப்பா அவனுக்கு மட்டும் பயந்தா போதும். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. அஞ்சுவது அஞ்சல். திருவள்ளுவர் அப்பா சல்யூட் அடிக்கணும். அதில் 3 மீனிங் இருக்கு. அஞ்சுவது அஞ்சல், அறிவார் தொழிலா. சார், ஒரு புத்திசாலிக்கு ஃபர்ஸ்ட் ஜாப் எது தெரியுமா? கடவுளுக்கு அஞ்சுவது அஞ்சல். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படாமல் இருக்கிறது முட்டாள்தனம். எதுக்கு பயப்படணுமோ அது உன்னை பார்த்து பயப்படணும். எதுக்கு பயப்படணுமோ அதை பார்த்து நீ பயப்படணும். ரெண்டுத்துக்குமே அஞ்சுவது அஞ்சாமை. புரியுதுங்களா? அஞ்சுவது அஞ்சாமை. ஏய் நீ பயந்த பார், அது இனிமே உன்னை பார்த்து பயப்படும். ஏன்னா கூட இருக்கிறது யாரு சார்? 4 பேர் ரவுடிஸ் வந்தாங்க சார். டக்குன்னு எங்கள் அண்ணன் ஒரு கமிஷனர் வெளியே வந்து, சார் நான் ஒரு எங்கள் அண்ணன் சார், அவர் தான் சிட்டி கமிஷனர். எதுக்கு வந்து என்ன பண்ணுவான் சார்? சொல்லுங்கள் சார், சும்மா வந்தேன் சார். அது உன்னை பார்த்து பயப்பட்டான். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. அதை விட்டுருக்கண்ணு. தொழில் நல்லா புரிஞ்சுக்கணும். 1330 குறள்ல ஐயன் வள்ளுவன் தொழில் ஒரே இடத்துல தான் சொல்றான். டேய் இது நீ செய்ய வேண்டிய வேலை டிஸ்கிரிமினேஷன். என்ன தொழில்? படிக்கிறதா, டாக்டர்? ஏன்னா எல்லா தொழிலும் செய்வோம் சார். நான் ஒரு கிரிக்கெட்டர் சார், ரிட்டையர் ஆயிடுவேன் சார். நான் ஒரு பாடகன் சார், வயசான பாட மாட்டேன் சார். நான் ஒரு சயின்டிஸ்ட் சார், வயசான முடியாது. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. அஞ்சுவது அஞ்சுவது அறிவார் தொழில். அஞ்சுவது அஞ்சல். எதுக்கு பயப்படணும்? நீ பயப்படணும். எதுக்கு பயந்தோ அது உன்னை பார்த்து பயப்படணும். அது யார் தொழில் தெரியுமா? அறிவார் தொழில். இறைவன் தான் அறிவிலே சிறந்தவன். அவன் கூட நீ இருந்தா இதை அவன் உனக்கு செஞ்சு தருவான்னு சொல்றான் இறைவன். அவ்வளவுதான் சுச்சமா. இதை மறந்துடாதீங்க. ஒரு ஊரில் ஒருத்தர் ஒரு 10 கழுதையை வளர்த்துனங்க. எத்தனை கழுதை? 10 ஒரு 20 கழுதை வளர்த்துனங்க. அதில் மேய்ச்சிட்டு வரும்போது ஒரு கழுதை என்ன பண்ணுது, அப்படியே பார்த்துன்னு இருக்குது. அங்கெல்லாம் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்கல்ல, மானெல்லாம் எகிரி குதிக்குது, எல்லாம் புல்லு மேயுது. இவருன்னா டெய்லியும் கூட்டின்னு போயிடும். ஒன்று எக்ஸ்கேப் ஆகி ஓடிடுது. இப்போ 20ல் 1 போனால் எத்தனை கழுதை? 19 கழுதை. இந்த போன கழுதை சும்மா இருக்கா? டெய்லி வந்து இன்னொரு கழுதையை பார்த்து வந்துரு நீ எங்கள் பொதி சுமக்க வேணாம், அங்கே பேர் புல்லு எல்லாம். அதில் ஒன்று மட்டும் அப்படியே இன்ஃப்ளூன்ஸ் ஆகினே இருக்குது. போகலாமா வேணாமா, போகலாமா வேணாமா. ஒரு கழுதை போயிட்டு ஒரு கழுதையை பார்த்து. இப்போ எத்தனை கழுதை போயிடுச்சு? அந்த முதல் கழுதை பார்த்தவொடனே என்னாச்சு? இன்னொரு கழுதை. வித்தவுட் த நாலேஜ் ஆஃப் த செல்ஃப் இமிட்டேஷன் லிமிட்டேஷன் ரிப்பீட்டேஷன் தான், ரியலைசேஷன் தான். இப்போ என்ன ஆகுது? அதுங்க நைட்டில் காட்டில் இருக்கும்போது ஒரு நாள் ஊரில் நரி வந்துடுது. பயப்படுது 2 கழுதையும். ஒதுங்கி வாழுது, பதுங்கி வாழுது. இப்போ அந்த ஓடி வந்துச்சு பாருங்க இன்னொரு கழுதை. அது போயிடலான்னு சொல்லுது. வேணாம் போயிடலாம். நம்மளை அப்படி தான் கடவுள் படிச்சிருக்காங்க. அங்கே போயிடலாம். நம்ம என்னன்னா வாய்க்கிலேயே பேசலாம். ஆனால் நம்மளை பாதுகாக்கணும். அதுக்கு நம்ம போயிடலாம். நம்மளுடைய எஜமான்கிட்ட போயிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த இன்னொரு கழுதை, நரி நாளைக்கு போயிடும் சும்மாரு. ஒரு நாள் நரிக்கு பயந்து திரும்பி அங்கே போய் பொதி சுமக்க போகிற. வா 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 அப்படின்ட்டு. இப்போ புலி வந்துடுச்சு. எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணி 1 நாள் 2 நாள் 3ஆவது நாள் புலிகிட்ட மாட்டிக்கிச்சு. கழுதை 2 ஓடுது பிச்சுது. கத்தின்னு ஓடுது, ஒன்றும் முடியல. புலியும் பின்னாடி துரத்தினே வருது. அதெல்லாம் முடியல. அதெல்லாம் குதிரை மாதிரி ஓட முடியாது. அப்படியே ஓடி போய் டக்குன்னு ஒரு புதகுழியில் விழுந்துச்சு. 2 கழுதையும் புதகுழியில் விழுந்துச்சா, இதை துரத்தின்னு வந்த புலியும் புதகுழியில் விழுந்துச்சு. நல்லா கவனிங்க, லைஃப் நல்லா கவனிங்க. இப்போ 2 கழுதையும் டென்ஷனாக கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுது. இந்த புலியும் நவுற முடியல, ஏன்னா உழுந்தது புதக்குழி. புரிஞ்சிடுச்சுங்களா? அது தீனி பார்த்து அதுவும் காலி. இது பயந்து போய் இதுவும் காலி. உனது துரத்தின புலியும் காலி, பயந்து போன கழுதியும் காலி. இதில் 2ஆவதாக வந்த கழுதை இருக்கு பார்த்தீங்களா, அது அந்த முதல் கழுதியை முதல் வாட்டி கடுப்பாக பார்க்குது. நான் பாட்டுக்கு செஞ்ச வேலைக்கு கூலி செஞ்சுன்னு எஜமானோட இருந்திருப்பேன். உன்னை நம்பி வந்தா இன்னைக்கு புதக்குழியிலன்னு சொல்லிட்டு கத்துது. இப்போ 2ஆவது வந்த கழுதை கத்துது. அந்த முதல்ல வந்த கழுதை சொல்லுது, கத்தாத. ஏற்கனவே புலிக்கிட்டு இருந்து எஸ்கேப் ஆகி நல்ல வேலை புலியும் புதக்குழியில் இருக்குன்னு. அந்த கழுதை சொல்லுது,
இரு இரு நான் கத்திக்கிறேன் அப்படின்னு கத்துது சத்தமாக எவ்வளோ முடியுமோ. கத்திட்டு ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு சிரிக்குது, நிம்மதியாக சிரிக்குது. அந்த கழுதை கேட்குது, என்ன உனக்கு புத்தி கித்தி இல்லையா? எனக்கு இல்லை தான், உன்னை நம்பி வந்தேன் பாரு. இல்லை அதான் கண்ட கழுதியை நம்பாதன்றார் கடவுள். இருங்க வரேன். என்ன சிரிக்கிற அப்படின்னு யாருக்கு என் குரல் கேட்கணுமோ கேட்டுட்டு இருக்கோம். அதுக்காக பின்னாடி புலி அப்படின்னு உன் ஞாபகம் வச்சுக்கோ. அந்த ரெண்டாவது அந்த கழுதை முதல் கழுதைக்கு சொல்லுது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எஜமான் இருக்கான், நம்ம தான் எஜமான் கூட இல்லை. இந்த பின்னாடி இருக்கிறது புலியாக இருந்தாலும் பொதக்குழியில் மாட்டிக்கிச்சுன்னா காப்பாற்ற ஆள் இல்லை. நான் கழுதியாக இருந்தாலும் என் எஜமானுக்கு என் சத்தம் கேட்டுரும், என்னை காப்பாற்ற வருவான், என்னை காப்பாற்ற வருவான். இது கழுதைக்கு புரிஞ்சிடுச்சு. யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? அங்கேயாவது எஜமானும் கழுதையும் தனித்தனியா இருந்தாங்க கண்ணு. இங்க உபநிஷதமோ வேதமோ உன்னை இறைவன் பத்தி யோசிக்க சொல்லல. ஜீசஸும் முகமதும் அல்லாஹ் பத்தி யோசி, ஃபாதரை பத்தி யோசின்னு சொல்லல. அவதூத கீதாவும் தத்தேத்ரியாவும் இல்ல விவேகானந்தரும் ரமணரும் இறைவனை பத்தி யோசின்னு சொல்லல. இந்த நாடு மட்டும்தான் உனக்கு அதை செஞ்சது. நீ இறைவன் மாதிரியே யோசிச்சு, அவ்வளவுதான் வாழ்க்கை. சர்வம் செய்த இறைவனுக்கும் இறைவனை உணரும் வலிமையும் வல்லமையும் படைத்த உயர்ந்த பிறவியான என் சக மனிதர்களுக்கும் என் மனமார்ந்த அன்பும் வணக்கம். அகம் பிரம்மா.